கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு சொன்ன உவமைகளில் விதைகள் குறித்த விதைக்கிற விஷயங்களை குறித்த ஒரு உவமை 13வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மூன்றிலிருந்து 8. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். மற்றவர்கள் கேளாமல் இருக்க கடவர்கள். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தில் நாம் படித்துக் கொள்வது என்ன, புரிந்து கொள்வது என்ன? ஆண்டவர் விதையை குறித்து, விதைக்கிறவனை குறித்து சொல்லுகிற ஒரு உவமை. விதைக்கும் போது சில விதை வழி அருகே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வழி அருகே விழுந்தது. அந்த விதையை பறவைகள் வந்து சாப்பிட்டு விட்டது, எடுத்துக்கொண்டு போய்விட்டது, அதற்கு ஆகாரமாக எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு இதே அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாய் சொல்லுகிறார். 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது கொள்ளாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. யார் ஒருவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன்? நிலம் என்றால் என்ன அப்படின்னா, இருதயத்தை தான் நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது வசனம். நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்வியல், இதைதான் நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. கவனிக்க வேண்டும். யார் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போன்றவன் அப்படின்னா, கேட்டும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கேட்டும் எவ்வளவு செய்தி கேட்டாலும் உணர்வு இல்லாதவன். உணர்வே கிடையாது. நீ எவ்வளவு சொல்லு, வீட்டுல எவ்வளவோ சொல்றாங்க, வீட்டு அம்மா அப்பா பாஸ்டர் எவ்வளவோ சொல்றான், ஆனா கேட்கிறாங்களே ஒழிய உணர்வு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வு தான் ஆடனாலும் சொல்லுங்க, தச ஆடணுவான். அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ உறவுகளோ யாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ மரணமோ நிகழ்ந்து விட்டா நம்மையே அறியாமல் நம்முடைய கண்கள் கலங்குகிறது, வாய் உளறுகிறது, ஒரு பதட்டம் உண்டாகிறது, கை கால் நடுக்கம் உண்டாகிறது. ஒரு உணர்வு. அதுபோல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே வந்த உடனே அந்த உணர்வு வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வு வேண்டும்.
பயம் வேண்டும், ஒரு நடுக்கம் வேண்டும். ஏதோ யாருக்கோ அப்படி போயிடக்கூடாது. அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும், அது ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருந்தாலும் ஆமென் அல்லேலூயா சொல்லு. அதுவும் ஒரு உணர்வு, அதுவே எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் நீ கர்த்தருக்கு பயந்த ஒரு உணர்வோடு கூட அப்பா இயேசுவே என்னை காப்பாத்துன்னு சொல்லு. உணர்வுதான். அந்த உணர்வு இல்லை என்றால் உனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்தால் அதை பிசாசானவன் வந்து எடுத்துக் கொண்டு போய் விடுகிறான். ஆசீர்வாதம் வருவதும் தெரியவில்லை யாருக்கு? நிறைய பேர் சொல்லுவீங்க, கைவத்தனை எப்படிதான் வருது, இந்த மாசம் தான் வந்த மாதிரி இருந்தது, இந்த மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல, இல்லையே, நிக்கலையே. கவனிக்க வேண்டும். வழி அருகே விழுந்த விதை எதற்கு ஒப்பிட்டுகளை போடப்பட்டிருக்கு? உணர்வு இல்லாதவர்கள், கேட்டும் உணர்வு இல்லாதவர்கள். எவ்வளோ புத்திமதிகள் சொல்லியும் உணர்வடையாதவர்கள் கொஞ்சம் கூட அசைய மாட்டான் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் நடத்துறவன் கண்ணீர் வட்டி, நடத்துறவன் அழுது புலம்பிட்டு போறான். கேட்கிறவங்க அப்படியே எப்படி மாறிக்கிறாங்க? எப்படி இருக்காங்க? அழுது மாதிரி இருக்கிறாங்க. உணர்வு இருந்தா, தசை இருந்தா, இருதயத்துல ஒரு துடிப்பு இருந்தா, அவன் கண்ணுல உனக்காக ஒருத்தன் வந்து அழுறானே, நீ சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. உனக்கு ஒரு பாதிப்பு, கஷ்டம், அதை கேள்விப்பட்டு உனக்காக வந்து ஒருத்தன் கண்ணீர் வடிச்சு அழுது ஜெபிக்கிறான். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏளனம் பண்ற மாதிரி நீ இருந்தீனா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு. நீங்க ஒருத்தருக்காக ஜெபம் பண்றீங்க, அவன் அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை உன்னை. அது கேட்க ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஜெபம்? யோசிச்சு. வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்களுடனே நம்ம அழாதவங்க கூட போயெல்லாம் அழுதுட்டு வந்து நோக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஊழியம் எப்படிலாம் இருக்குது. நீ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அதுக்காக அர்ப்பணிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்களுக்காக நம்ம மெனக்கட்டு ஃபாஸ்டிங் இருந்து பிசாசோட யுத்தம் பண்றோம், பிசாசோட தர்க்கம் பண்றோம். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அந்த புரிதல் இல்லாம, உணர்வு இல்லாம கள்ளு மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். அது போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுதாதான் நீ போய் அவனுக்கு அழணும். அவனால் முடியலன்னா அவனை தூக்கி எடுக்கணும். ஏன்னா என்னால் முடியல, என்னை தூக்கி எடுங்க. அல்லேலூயா. என்னால் முடியல, என்னை தூக்கி எடுங்க சொல்லு. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் எத்தனை வருஷமா கிடந்தான் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இந்த தண்ணி கலக்கும் போதெல்லாம் தேவதூதன் வந்து தண்ணி கலக்கிறான், அந்த குளத்து தண்ணியை. அதில் முதலாவது எவன் குதிக்கிறானா அவன் என்ன ஆகிடுறான்? சுகமாயிடுறான். நான் என்னால் குதிக்க முடியல, எனக்கு உதவி செய்ய ஆளும் இல்லை. எனக்கு முன்னாடி முந்தி ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், போயிட்டு குதிச்சிடுறான். இத்தனை வருஷம் நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், 38 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தான் நடந்துட்டு இருக்குது. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் முயற்சி பண்றேன், போறேன், அதுக்காக எப்படியாவது உருண்டு பிறண்டு போறேன். ஆனா எனக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்? இது ஒரு நாள் 2 நாள் கூத்தல்ல, 38 வருஷமா பார்த்துக்கிறான். 38 வருஷமா அந்த விசுவாசத்துல இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் நடந்துராத அற்புதம்னு. அல்லேலூயா. ஆனா நடக்கல.
இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், யார் வந்தால் நமக்கு நான் வயசானவங்க, அவங்க வியாதிஸ்தருங்க அப்படின்னு நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுக்குறோம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம சுகமாகணும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரே இறங்கி வந்துடுறாரு. அல்லேலூயா. மனிதர்கள் உதவி செய்யாத பட்சத்தில் அந்த தாகமும் உணர்வும் உடையவர்களாக நாம் இருந்தால் தேவனே வந்து விடுகிறார் நம்மை குணமாக்க. அந்த பெதஸ்தா குளம் ஒன்று நமக்கு தேவையா இல்லைங்க. கர்த்தர் அதை உடைச்சுறாரு பாருங்க. பெதஸ்தா குளத்துல கீழே இறங்கி சுகமாகத்தான், அப்படித்தான் ஒண்ணு கிடையாதுப்பா, நான் உன்னை குணமாக்குற படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட. இப்போ தேவன் நம்மளை அந்த உணர்வுகளை பார்க்கிறார், அந்த சிந்தைகளை எண்ணங்களை பார்க்கிறார். அப்போ சரியான ஒரு நிலையில் தேவனுடைய வார்த்தை நாம் உள்வாங்க வேண்டும். அதற்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா அது வழி அருகே விழுந்தது. அதை யார் கொண்டு போயிடுவான்? பிசாசு கொண்டு போயிடுவான். ஆசீர்வாதம் எல்லாம் பிசாசு திருடிட்டு போயிடுவான். 5வது வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் இல்லாத இடமா கற்பாறை? கற்பாறை தான், ஆனா அது மேல கொஞ்சோண்டு மண் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ள என்னதுதான்? கற்பாறை தான். விசுவாசி, இப்படிப்பட்ட விசுவாசிகளும் சபையில உண்டு. முன்னாடி சொன்ன அப்படி விசுவாசிகளும் உண்டு, இப்படிப்பட்ட விசுவாசிகளும் உண்டு. எப்படி விசுவாசிகள்? உள்ள மொத்தம் என்னது? கற்பாறை, மேல கொஞ்சோண்டு மண்ணு. உள்ள முழுக்க 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 சோதரம், அவிசுவாசமான காரியம். மேலோட்டமான கிறிஸ்துவை, மேலோட்டமான கிறிஸ்துவை, கொஞ்சோண்டு மண்ணு. கொஞ்சோண்டு மண்ணா இருக்கிறதுனால அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரமாக, அப்படிதானே இருக்கு, அது சீக்கிரமாக முளைச்சுதான். 3 நாள்ல முளைக்க வேண்டியதை 1 நாள்லயே முளைச்சிச்சு. அல்லேலூயா. ஃபுல்லா அங்க கவனிங்க, ஃபுல்லா கற்பாறையா இருந்துக்கிண்டு கொஞ்சோண்டு மண்ணா இருந்தா அவன் உடனே சொல்லிடுவான். அப்படியே பாஸ்டர் செஞ்சிடலாம், பாஸ்டர் போயிடலாம், பாஸ்டர் செஞ்சிடலாம், பாஸ்டர். அப்படி ஒருத்தன் பைபிள்ல சொல்லி செய்யவே இல்லையா? செய்ய மாட்டேன்னு சொன்னவன் போய் செஞ்சிட்டானா? அப்படி ஒரு ஓம பைபிள் இருக்கு. ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு வேலை கூப்பிட்டுதான் போக மாட்டேன்ட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் தோ போறான்னா கடைசி வரைக்கும் போகவே இல்லை. போக மாட்டேன்னு சொன்னவன் போயிட்டு வேலையை செஞ்சான். அப்போ உள்ள எல்லாமே விஷங்க, ஆண்டவருக்கு எதிரான செயல்ங்க. ஆனா வெளியில மட்டும் கொஞ்சோண்டு விசுவாசத்தன்மை, பார்க்கறதுக்கு விசுவாசி மாதிரி. அதை குறிச்சு என்ன சொல்லுது? 20வது வசனத்துல, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டான், உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே, எது நிமித்தம் துன்பம் வருது? எது நிமித்தம் துன்பம் வருது? எல்லாரும் கவனிங்க. வசனத்தின் நிமித்தம் நாம் அநேக விஷயங்களிலே நெருக்கப்படுகிறோம். இது உண்மை. அல்லேலூயா. திருடுவதில்லை, பொய் பேசுவதில்லை, கோல் சொல்வதில்லை. திருடுனா ஒரு அமௌண்ட் தட்டிட்டு இருக்கலாம் அந்த தீபாவளிக்கு, இல்லையா? கிறிஸ்தவனாய் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? அதை வசனம் வந்து அதை தடுத்து நிறுத்துகிறது. பொய் பேசாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா.
நிறைய விஷயங்கள்ல வசனத்தின் நிமித்தமாக இந்த உலக பாவங்களை நாம் செய்வதில்லை. உலகத்தார் செய்வது போல நாம் செய்வதில்லை. அதனால நாம் நெருக்கப்படுகிறது உண்மை. அல்லேலூயா. நெருக்கப்படுகிறது உண்மை. கொஞ்சம் விசாலமா இருந்தா நிறைய நல்லா சாப்பிடலாம், நல்லா தாராளமா செலவு பண்ணலாம், தாராளமா வாழலாம். ஆனா வசனத்தின் நிமித்தமாக நாம் நிறைய விஷயங்களிலே நம்மை நாம் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் பாவங்கள் செய்யக்கூடாது, யாரையும் கொள்ளையிடக்கூடாது அப்படின்லாம் நமக்குள்ள ஒரு வசனத்தின் நிமித்தமாக ஒரு நெறியை வளர்த்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. சோதரம் கற்பாறையில விதைக்கப்பட்டவர்கள் யாருன்னா வேறு இல்லாதவர்கள், சரியான ஒரு ஜீவியம் இல்லாதவர்கள். உடனே முளைச்சிடுவாங்க, எஸ் சொல்லிடுவாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு சொன்ன எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆண்டவருக்குள்ள நிற்கிறாங்களான்னா இல்லை, வேர்கொள்ளவில்லை. வசனத்தில் வேர்கொள்ள வேண்டும். அப்பதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ நிற்க முடியும். வசனம் உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்மை காப்பாற்றும். வசனத்திலே வேர்கொள்ளாத ஒரு வாழ்க்கை என்றைக்கு வேண்டுமானாலும் விழுந்து போகும். இந்த உலக காட்சிகள், உலக காரியங்கள் கடைசி வரைக்கும் நமக்கு நிம்மதியை கொடுக்கிறார். எந்த பொருளாதாரமும் கடைசி வரைக்கும் இருப்பதில்லை. கவனிக்க வேண்டும். எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தால் நம்ம வாழ்ந்து விடலாம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் நிலைப்பதில்லை. யாரும் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகும்போதும் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய தேவைகள், அவ்வளவுதான். ஆனால் அவைகளே வாழ்வியல் கிடையாது. அது வரும் போகும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆக சொல்றோம், எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள், நல்ல சம்பாதிக்கிறவர்கள் எல்லாருமே வாழ்க்கையை பாதியிலையும் கால்வாசிலையும் முடிச்சுட்டு போயிருக்கிறார். கர்த்தர் இதுவரைக்கும் உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் தந்து வருகிறார். அல்லேலூயா. ஆக கற்பாறையிலே விழுந்த கொஞ்சோண்டு மண் இருக்கிற அந்த நிலை விசுவாசத்தன்மை நமக்கு வேண்டாம். சொல்றோம், கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? சில விதை முள்ளுகள் உள்ள இடங்களிலே விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? ஆகிலும் 22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். அல்லேலூயா. முள்ளுள்ள இடத்துல விதைச்சது முளைச்சது வளர்ந்தும் ஜெயிஞ்சது. கவனிக்கணும். சில நேரங்களில் செடி வளரும், ஆனா என்ன கொடுக்காது? நிறைய நெருக்கமான செடிகள், ஓரத்தில் வருகிற செடிகள் பலனை கொடுக்காது. அல்லேலூயா. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த, வேர்க்கடலை போட்டாங்கன்னா கிட்ட கிட்ட செடி இருந்தால் நிறைய காய் பிடிக்காது. கொஞ்சம் தூரமாக செடி இருந்தால், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அதில் நிறைய வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை அது பிடிக்கும், நிறைய காய்க்கும். கிட்ட கிட்ட இருக்கிற செடியில் நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீ மாஞ்செடி வச்சா கூட கிட்ட கிட்ட வச்சுனா மாங்காய் நிறைய காய்க்காது. தென்னங்கன்று வச்சா கூட கிட்ட கிட்ட வச்சுனா தென்னை மரம் வளரவே அப்படியே வளர்ந்தாலும் அது கனி கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக இங்க என்ன போதிக்கிறது வசனம் நமக்கு? சோத்துரும், நீ கவனிக்கணும். முள்ளுகள் இருக்கிற இடத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன செய்கிறது? வளருது, ஆனா கனி கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அதுல நிறைய செடி வளர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செடி வளர்ந்தா கனி கொடுக்கும், நிறைய செடி வளர்ந்தா எத்தனை கனி கொடுக்கும்? ஒரு செடியை பூஞ்செடி வச்சிருக்கீங்க, பூஞ்செடி வைக்கிற ஜார் இருக்கு, அதுல எத்தனை செடி வைப்பீங்க? ஒரு ஜார், ஒரு சின்ன ஜார்ல எத்தனை செடி வைப்பீங்க? ஒரு 10 செடி வைக்கலாமா? பிரயோஜனப்படுமா? ஒன்று தான் வைக்கலாம், இல்லையா?
அதே மாதிரி இந்த இருதயம் ஒரு ஜார்னு வச்சுக்கிடுங்க. இதுல எத்தனை வைப்பீங்க? ஒண்ணு வச்சீங்கன்னா நல்லா வளருங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இது உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே வளராதுங்க. எல்லாம் இந்த ஒன்னோட ஒண்ணு நெருக்கி ஒரு பலனும் இல்லாம மொத்தமே குப்பையா போடுங்க. அல்லேலூயா. பேராசை இந்த இருதயம் தாங்காதுங்க. மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனையோ மனிதர்கள், ஏன் நம்முடைய ஊர்ல இருந்த எத்தனையோ மனிதர்கள் என்னத்தை பெருசா சாதிச்சாங்க? ஒண்ணுமே இல்லை. அது இது, அந்த இடம், இந்த இடம், அந்த இடம், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, ஏக்கர் கணக்கில் வாங்கிச்சிங்க எங்க அம்மா. அங்கங்க தோப்பும் துறவும் பெரிய பெரிய கட்டடமும் வாங்கிச்சிங்க. ஒண்ணுமே இல்லை. எந்த அம்மா? எங்க அம்மா. அல்லேலூயா. ஆமாங்க, ஒண்ணுமே இல்லை கடைசி. அப்போ நெருக்கம் அதனால என்ன பயன்? என்ன கனி கொடுப்பன்ற நீ? பேராசுங்க. அது இந்த வசனம் சொல்லுதுங்க. இந்த வசனத்துல அப்படிதான் படிக்கிறோங்க. என்ன? சோ உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணிச்சான்? வசனத்தை என்ன பண்ணிச்சான்? நோரிக்கு. எவ்வளவு பிரசங்கம் கேட்கறது கிடையாது பாருங்க. அவன் மைண்ட் மொத்தம் எதுல இருக்குது? எப்படி ஆகி இன்னொரு 2 வீடு வாங்கிடு சாவத்துக்குள்ள, இன்னொரு 2 சவரமாவது கூட வாங்கிடு. 2 சவரம் வாங்கிட்டான். 2 சவரம் எத்தனை கிராம் ஆச்சு? 16 கிராமா? 16. நானே சொல்றேன் சரியா, 16 கிராம். 1 கிலோவுக்கு அது கொஞ்சம் ஷார்டேஜா இருக்குது. அதை வாங்கிட்டா 1 கிலோ. என்ன பண்ண போற? கண்டிப்பா சொல்றேன், 1 கிராம் கூட கட்டிடுவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பிள்ளைங்க கட்டினாலும் யார் கட்டிடுவான்? நைட்ல வந்து சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியா வந்து கட்டிடுவான். வச்சுக்கிடுங்க, தப்பு கிடையாதுங்க. அவைகள் வந்து நம்மளை என்ன பண்ணக்கூடாது? நெருக்க கூடாது. எத்தனை குடும்பத்துல சண்டை. எனக்கு நல்ல துணி வாங்கி தரல, கிறிஸ்துமஸுக்கு பண்டிகைக்கு நகை வாங்கி தரல, அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, ஃப்ரிட்ஜ் வாங்கி தரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க வாங்கின ஃப்ரிட்ஜ் இது வரைக்கும் ஓடி இருக்குதுங்க. லைட் எரியாது, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா கூலிங் வருதா? தோட்டம். அல்லேலூயா. ஆமா, அது எவ்வளவு நாள் ஓடுது? அப்படி ஓடுது. கூல் ஆகுது இல்லை. நமக்கு என்ன கூலிங் தான் முக்கியம் இருக்குது இல்லை. ஆயிடுச்சு. அதுக்கு வயசு 15 20 வயசு கிட்ட வந்துருக்கோம். போதும். ஆக நமக்கு கவனிக்கணும். அதுதான் இந்த உலக கவலை என்ன பண்ணுவோம்னா நம்மளை நெருக்கு, வசனத்தை நெருக்கிடுது. வசனம் தான் நம்மளை வாழ வைக்குது, கேட்க விட மாட்டுது. நம்மள பெருமை எல்லாம் நம்முடைய இந்த உலக காரியங்கள் தானே இருக்குது. அல்லேலூயா. உலக விஷயத்துல தானே இருக்கு. உலகம் அதை பார்த்தாலும் மதிக்குது. அல்லேலூயா. ஆமா. ஆடி காரு, அது மாதிரி பெரிய பெரிய காரில் வந்து பெரிய பாஸ்டர். அவர் பைக் எடுத்து நடந்து வந்தா அவர் எந்த பாஸ்டர்? சின்ன பாஸ்டர். இப்படி பிரிச்சிருக்கோம். சின்ன பாஸ்டர், பெரிய பாஸ்டர், இப்படி பிரிச்சிருக்கோம். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால கார் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்க முடியுமா? பெட்ரோல் போட்டுக்கிட்டு. ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு உலக கவலை, உலக ஆசை வசனத்தை நெருக்கி போட்டு அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்ல, கனிப்படாத வாழ்வு தேவனுடைய பிள்ளைகள் வாழக்கூடாது. அல்லேலூயா. கனி கொடுக்கணும் பாருங்க. கனி கொடாத மரம் எல்லாம் அது எவ்வளவு ஆபத்தானது. கனி தராத ஒரு செடியை, கொடியை, மரத்தை நாம் வைத்திருப்போமா? வைத்திருக்க மாட்டோம். இந்த வசனம் நமக்கு போதிக்கிற போதனை என்ன? தேவனுடைய வசனங்களை கேட்டு உணர்வடைதல் முதலாவது.
இரண்டாவது, முதலாவது வசனத்தை கேட்டு உணர்வடைதல், இரண்டாவது வசனத்துக்குள்ளே வேர்கொண்டு வாழ்தல். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த உலக மயக்கம், ஐஸ்வர்ய மயக்கம் நம்மை மயக்கி போட்டுவிட்டு நம்முடைய வளர்ச்சியை கெடுத்து போடக்கூடாது. ஆள் வளரணும். ஆள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அறிவு வளர்ந்திருக்க வேண்டும். ஆள் என்றால் மரமாக வளர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் கனிகளும் கொடுத்தாக இருக்க வேண்டும். விசுவாசியா இருக்கிறோம், மரம் போறோம், ஒரு பிரயோஜனம். பிள்ளை பெற்றதுதான். பிள்ளை பெற்றெடுத்து எதுக்கு? இந்த பிள்ளை வளர்ந்து நாளைக்கு பெற்றோரை காக்கணும். அதுக்கு தானே பிள்ளை. வேற எதுக்கு பிள்ளை? நாய்களுக்கு அந்த வேலை கிடையாது, பூனைகளுக்கு அந்த வேலை கிடையாது, மாடு ஆடு மாடுகளுக்கு அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியம். பிள்ளைகள் வளர்ந்து நாளைக்கு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி பெற்றோரையும் பெரியவர்களையும் உறவுகளையும் உடன் பிறந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதுதான் கனி தருகிற மரம். அல்லேலூயா. இது இருந்தும் வேஸ்ட், இது பிறந்து வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. கவனிக்கணும். 30 வயசு 35 வயசு 40 வயசு ஆன பிள்ளைக்கு இன்னும் அப்பா அம்மா ஜோர் போட்டுதான் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து அது. இன்றைக்கும் நிறைய இடத்துல அது இருக்கிறது முடியுமா? அதுதான் இப்படிப்பட்ட சோதரம் முற்கள் மத்தியில விதைந்த விதையது. அந்த இருதயம் முள்ளுகள் உள்ள இருதயம். அந்த முள்ளுள்ள இருதயத்தை சரி பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ற ஒரே காரியம் அதிலே நுழைந்து வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100, சிலது 60, சிலது 30. விதை, ஒரு விதை 30, ஒரு விதை 60, ஒரு விதை 100 மடங்கு. கவனிக்க. எல்லாம் 100 கிடையாது, எல்லாம் 60 கிடையாது, எல்லாம் 30. தேவன் அவனவனுக்கு எப்படி பகிர்ந்து கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் ஒவ்வொருவனும் கனி தர வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆமென் விதத்திலே தேவன் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒருவன் என்ன போல ஸ்டீபனை போல இன்னொருத்தன் இல்லை, இன்னொருத்தனை போல நான் இல்லை. வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் அவனவனுக்கு தந்திருக்கிற அந்த வரத்தின்படியே ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தின்படியே அவன் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நாம் வழி அருகே விழுந்தவர்களாய் இருப்போம் என்றால் நாம் உணர்வு இல்லாதவர்கள். பிசாசு வந்து நம்மை அழித்து கொண்டு விடுவான். நாம் கற்பாறையிலே விழுந்த விதையாய் இருப்போம் என்றால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் செய்யாத கடின இருதயம் உடையவர்களாக இருக்கிறோம். கேட்டு வளர்ந்து கனி தராமல் போனால் முட்கள் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் இருப்போம் என்றால் ஒன்று 30ஆக, இன்னொன்று 60ஆக, இன்னொன்று 100ஆக நாம் பலன் கொடுக்க வேண்டும். பலன் கொடாது ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் வாழ்ந்துவிடக் கூடாது. 23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன், உணர்வு உள்ளவன். அல்லேலூயா. உணர்வு வந்துட்டாலே செயல் வந்துவிடும். ஆமென். உணர்வு வந்துட்டாலே செயல் வந்துருங்க. கேட்கிறது, உணர்வடைதல், செயல்படுதல். நீங்கள் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. உணர்வு அடையணும். உங்கள் இருதயத்தில் ஒரு தாக்கம் உண்டாகணும்.
உங்கள் இருதயம் உணர்வடையணும். ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்தேனே அப்படின்னு ஒரு உணர்வு வரணும். இந்த உணர்வு தாவீதுக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தையை நாத்தான் சொல்லுகிறான், ஒரு கதை மூலமாக சொல்லுகிறான். உடனே அந்த மனுஷன் நீதான் என்று சொல்லுகிறான். தாவீது உணர்வடைகிறான். தாவீது உணர்வடைந்த உடனே செயல்படுகிறான். செயல்பட்ட உடனே ஆசீர்வாதத்தை பெறுகிறான். இதுதான் சிம்பிள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப சிம்பிள். வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிற்க கூடாது. கர்த்தரை எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. அது ஆபத்து. உடனே உணர்வடைந்து செயல்படு. செயல்பட்ட உடனே மறுபடியும் வாழ்வை பெற முடியும். இழந்து போன வாழ்வை நீ பெற முடியும். இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற முடியும். இழந்து போன உயரத்துக்கு நீ வர முடியும். அல்லேலூயா. காலையில் சொன்னது மாதிரிதான், தேவன் ஒரு காலம் யாரையும் அழிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. வசனம் வருதுங்க, வசனம் வருது. இந்த கழுது இதுக்காக தான் வச்சிருக்கிறாருங்க. இந்த கழுது சில நேரத்தில் அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போயிடுது. அது அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிற வார்த்தை. அது இங்க வந்திருக்கிறவர்கள் தான் சொல்றாரு. அது சில நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். கஷ்டப்பட ஒண்ணுமே இல்லை. கஷ்டம் யார் படுறாங்க தெரியுமா? ஹலோ, கஷ்டம் யாருக்கு தெரியுமா? வேறு கொஞ்சோண்டு மண்ணுல போச்சுங்க, அதுக்கப்புறம் வேறு போகல. காரணம் என்ன? அது கல்லுங்க, கற்பாருங்க. இந்த வேர் போய் முட்டி 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 மோதுது. ஆனா அது கல்லு மாதிரி இருக்கு. இதுதான் கஷ்டம். உடனே உணர்வு இருந்தா, நஷ்டம் இருந்தா, அதுதான் ஆண்டவர் தாவீது நிறைய சொல்லியிருக்கிறாரு. தேவ மனிதர்கள் சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே கல்லான எடுத்து போட்டுருக்க, சதையான இருந்து. அப்பதான் உணர்வு வரும். ரத்தமும் சதையும் நிறைந்ததாக இருக்கணும். உணர்வு வேணும். உணர்வுள்ள இருந்து நாங்கப்பா. அப்பதான் எனக்கு அல்லேலூயா. ஆமா, உணர்வுன்னா என்னது? வேற வார்த்தை இருக்கா? உணர்வு தமிழ்ல இருக்கா? உணர்வு, இந்த உணர்வுக்கு தமிழ்ல வேற வார்த்தைகள் இருக்கா? நம்ம சத்தமா தான் சொல்றேன்டா. நெஞ்சில ஈரம். அப்புறம் என்னதுமா? சொரணியா? ஓஹோ, அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் கூட சொரணையே இல்லை பாருங்க. சூடு சொரணை. சொரணைன்றது கிள்ளி பார்ப்பாங்க. யாரும் செத்துட்டாங்கன்னா கொஞ்சம் அடிச்சு பார்ப்பாங்க, கொஞ்சம் கிள்ளி பார்ப்பாங்க. உணர்வு இருக்கான்னு பார்ப்பாங்க. சிலர் உணர்வுன்னுவாங்க, சிலர் சொரணை இல்லை. சொரணை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதைத்தான் கொஞ்சம் பைபிள் இருக்கு. வசனத்தை கேட்கும் போது சதை இருந்தா, உயிர் துடிப்பு இருந்தா, நீ உயிர் ஓட்டை இருந்தா என்ன இருக்கும்? தேவன் நல்லவங்க. மனிதர்களாகி நாம தான் கெட்டவங்க. தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவர் நன்மை மட்டும்தான் செய்கிறாருங்க. அவர் நமக்கு நல்லதை தான் போதிக்கிறாருங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்? இந்த 3 கேட்டகரியில அங்கங்க விட்டுட்டு போயிடும். ஒண்ணு முளைக்கவே இல்லை, இன்னொன்னு முளைச்சி உடனே செத்து போச்சு, மூணாவது நல்லா முளைச்சி மேல வந்துச்சு, என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. இந்த 3 நமக்கு தேவையில்லை. 3 தேவையில்லை. நம்மளால முடிஞ்சது 100 மடங்கு கனி தரலனால எவ்வளவு தந்துடணும்? 30 கொடுத்துடணுங்க. அவர்தான் வச்சிருக்கிற ஸ்டேஜ் வச்சிருக்கிறாரு. 100% சொல்றாரு. 100% இங்க வந்திருக்கிறோம் 2 பேர் இருக்கலாம், 60% ஒரு 4 பேர் இருக்கலாம், 30% 100%, 60%,
30%. இந்த கணக்கு இன்னொரு இடத்துல ஒண்ணு இருக்கு, அது மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க முடிச்சிடறேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணாருங்க. யாரு யாரு? ஆபிரகாம். கர்த்தரோடு தர்க்கம் பண்றாரு. கர்த்தர் சொல்றாரு, அப்பா அந்த இடத்துல ஒரு 50 பேர் இருந்துட்டோம்பா அந்த நாட்டுல, நான் என்ன பண்ணிடுறேன், அழிக்கலப்பா. கடைசியில் வந்து நிக்கிறாரு. தேவன் எவ்வளவு நல்லவருங்க. நம்ம தாங்க அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளாட்ட நிறைய மிஸ்டேக் இருக்குங்க. அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் வச்சிங்களேன், இன்னும் நல்லா இருக்கலாங்க. நம்ம அல்லேலூயா, இன்னும் நல்லா இருக்கலாங்க, இன்னும் ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகபலத்தோடு இருக்கலாம், நல்லா இருக்கலாம். தேவனை விட்டுட்டு சில நேரத்தில் போய் வெயிட் பண்ண மாட்டேன், வேற எங்கே போயிடணும், அவருக்காக வச்சுட்டு போயிடணும். தேவனை வெயிட் பண்ண வச்சுட்டு வேற தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிடுறோம். அதெல்லாம் காக்கட்டங்க. தேவனோடு வாங்க, தேவனோடு இருங்க. நிச்சயமா சொல்றேங்க, தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னா, நம்மள அவர் தான் நட்டு பராமரித்து வருகிறாருன்னா, நிச்சயமாக நாம் கனி கொடுப்போங்க. ஒருவேளை 100% இல்லை என்றாலும் 30% நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த மரம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. தேவன் வந்து பார்க்கிறார், பசியா இருந்தது, ஒரு கனி கூட இல்லைன்னு இருக்குங்க. அங்க ஒரு கனியோ ஒரு 10 கனியோ இருந்துட்டு இருந்தா அந்த மரத்தை என்ன பண்ணிருப்பாருங்க, ஆசீர்வதிச்சாரு, சபிச்சிருக்க மாட்டாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஒரு கனி கூட இல்லை. அல்லேலூயா. அப்படி வாங்க. நமக்கு என்ன பலனும், நமக்கு என்ன கிருபை தந்தாலும் நம்மளால இன்னும் முடியுமோ சொல்றோம். அந்த நிலையில் இருந்து கர்த்தருக்கு கனி தருகிற வாழ்வை வாழ்வோம். அல்லேலூயா. கண்களை முடிச்சோம், வாழ்வோம். தகப்பனே ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல எங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்கட்டும். ஆண்டவரே, எங்களிடத்துல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆவிக்குரிய விஷயத்துல, ஆவிக்குரிய வரத்துல, ஆவிக்குரிய கனிகளில நாங்கள் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆண்டவரே, நல்லா செபிக்கிறவங்க இருக்கலாம், குறைவா செபிக்கிறவங்க இருக்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் கனி நிறைந்த வாழ்வை